அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துட்டு இருந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக ரிசல்ட் வரல. ஸோ ரிசல்ட் சம்மந்தமாக சில மாவட்டங்களில் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த ரிசல்ட் எந்த மாவட்டத்துக்கு வரும், எப்போ அப்படின்ற முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ரெடியாக இருங்க. ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் வரப்போகுது. இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இன்று மாலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி பெரிய அப்டேட் எதுவுமே இல்லை. அதை பற்றி டீட்டெயிலாக விசாரித்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை, நாளைக்கு தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ மகிழ்ச்சியான செய்தி நண்பர்களே. ஸோ என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி வந்து டிஆர்பி அலுவலகத்தில் கேட்ட போதும் சரி, இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்த அடிப்படையிலையும் சரி, வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்டத்தில் சொன்ன அப்டேட்ஸையும் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி அலுவலகத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நாம் எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவில் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட் கூட வரல. ரிசல்ட்டோட அப்டேட் கூட வரல. அது வந்து ரொம்பவே ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருந்துச்சு. இப்போ ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களில் டிஆர்பி அதிகாரிகள் சொல்லியிருந்தும் அது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் எதுவும் வரலையே, அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா தருமபுரிக்கெல்லாம் 10ஆம் தேதிக்கு மேலே வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரிசல்ட் தள்ளி போயிடுச்சு. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் 10ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தவங்க. ஆனால் ரிசல்ட் வந்து வரலை. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட 3 மாவட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட தகவல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை ரிசல்ட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி விட்டாலும் மகிழ்ச்சியான விஷயம் தான் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி விட்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து வரப்போகுது 3 மாவட்டத்திற்கு அப்படின்ற தகவலை சொல்லி இந்த முக்கியமான அப்டேட்டை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ரெடியாக இருந்துங்க நண்பர்களே. இது வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு என்ன டிஆர்பியில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே ஒவ்வொரு மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆனால் கூட சென்னையிலேருந்து தான் இது ஃபுல்லுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. தலைமை அலுவலகத்திலேருந்து தான் அப்டேட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் அங்கேருந்து தான் வெளியிடுறாங்க. ரைட்டா? இப்போ சென்னையில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இன்டர்வியூஸ் வந்து இன்னும் 3 நாட்களுக்கு இருக்குது. 3 நாட்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதன் பிறகு தான் வந்து இந்த சென்னை இன்டர்வியூ ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகும். இப்படி அடுத்தடுத்து விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கேட்ட அப்டேட் படியும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை 3 மாவட்டத்துக்கு வெளியாகிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். ரைட்டா? தேர்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நன்றி.